Hello viewers, welcome to Super Brain. Second sum பார்க்கலாம். A garden measuring 12 meter by 16 meter is to have a pedestrian pathway that is W meters wide installed all the way around so that it increases the total area to 285 meters square. What is the width of the pathway ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கார்டன் பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் பை 16 மீட்டர்ன்ற டைமென்ஷன்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கார்டனை ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல நான் அந்த கார்டனை ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நமக்கு மெஷர்மெண்ட் 12 மீட்டர் by 16 மீட்டர் கொடுத்துருக்காங்களா, அப்போ கண்டிப்பாக அது வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பாக தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, to have a pedestrian pathway that is W meters wide installed all the way around சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கார்டனை சுற்றி இருக்கிற வே எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெடஸ்ட்ரியன் பாத்வேனா நடைபாதைன்னு அர்த்தம். அது எல்லாமே W மீட்டர்ஸ் வைடில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை சுற்றி நான் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட வைடை வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, வைட்னா அகலம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, W மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் W மீட்டராக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஸோ தட் இட் இன்க்ரீசஸ் த டோட்டல் ஏரியா. ஸோ இது W மீட்டராக இருக்கிறதுனால இது மொத்தமாக சேர்ந்து இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக சேர்ந்து அதோடைய ஏரியா வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இதோடைய ஏரியா வந்து ஒன்று இருந்திருக்கும், அதுக்கப்புறம் W மீட்டராக இருக்கிறதுனால இது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த வித் ஆஃப் த பாத்வே? அப்போ இந்த வித் எவ்வளோன்னு கேட்குறாங்க, இந்த W தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, இந்த அவுட்டர் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் இப்போ ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். அப்படி கண்டுபிடிக்கும் போது தான் நமக்கு இந்த W வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ ABCDன்னு சொல்லிட்டு இந்த அவுட்டர் ரெக்டாங்கிளுக்கு நான் நேம் கொடுத்துக்கிறேன். அப்போ எப்படி எழுதலான்னா, ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்கிள் ABCD என்னவா இருக்கும், L/B ஸ்கொயர் யூனிட்ஸாக இருக்கும். சரி, இப்போ இதில் L என்ன B என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ L அப்படின்றது என்னன்னா, இதுதான் லென்த்து, இது வந்து பிரெத்து. ஓகே, லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 12 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு நேராக இங்கே பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கும்னா 12 மீட்டர்னு இருக்கும். ஸோ நான் அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் 12. அதுக்கப்புறம் இங்கேருந்து இது எவ்வளோ இருக்குது, இங்கேருந்து இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ, இங்கே பாருங்கள் W மீட்டர் போட்டிருக்கேன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு W மீட்டர், இதுவும் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு W மீட்டர். அப்போ 2 W இருக்கிறதுனால ப்ளஸ் 2Wன்னு போட்டுக்க போகிறோம். ஓகே, இதுதான் வந்து லென்த் மீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பிரெத்து கண்டுபிடிக்க போகிறோம். பிரெத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் இந்த இன்னர் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இதில் வந்து நமக்கு இதோடைய பிரெத்து கொடுத்துருக்காங்க 16 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவுட்டர் ரெக்டாங்கிளையும் இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கும், 16 மீட்டர் தான் இருக்கும். அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ W மீட்டர், இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ W மீட்டர். இங்கே இருக்குல்ல பாருங்கள் W மீட்டர் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ 2 W இருக்கிறதுனால 16 + 2W அப்படின்னு போட்டுட்டு இங்கே மீட்டர்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏரியா ஈக்குவல் டு L/B ஸ்கொயர் யூனிட்ஸ் இல்லையா. L எவ்வளோ இருக்குது, 12 + 2W இன்ட்டு B பார்த்தீங்கன்னா 16 + 2W அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இங்கே ஏரியா வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 285 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு இந்த அவுட்டர் ரெக்டாங்கிளுடைய ஏரியா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம இங்கே எழுதிக்கலாம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 285 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஏரியாவுக்கு பதிலாக இந்த 285 நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 12 கூட இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 12 × 16 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 2 6 are 12 பேலன்ஸ் 1 1 6 are 6 6 + 1 7 ஆகிடும். இங்கே 2 1. அப்போ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 192 நமக்கு வருது. அதுக்கப்புறம் இந்த 12 கூட இந்த 2W நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும், 12 × 2 வந்து உங்களுக்கு 24 ஆகும். இங்கே ப்ளஸ் இருக்கிறனால +24, அப்புறம் இங்கே W இருக்கிறனால நான் W போட்டுக்கிறேன். அப்புறம் இது கூட இதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ ப்ளஸ் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறனால ப்ளஸ் போட்டுக்கிறேன். 2 × 16 பார்த்தீங்கன்னா நமக்கு 32 வரும். இந்த W நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த W கூட இந்த 2W கூட இந்த 2W மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் 2 × 2 வந்து 4 ஆகும். W × W வந்து W² ஆகும். ஓகே, எல்லாத்தையும் ஒரே சைடு நம்ம கொண்டு வந்துக்கலாம்.
இந்த 192 அப்படியே இருக்கும். இதுவும் W இதுவும் W. அப்போ என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா, 24யும் 32வையும் ஆட் பண்ணிக்கலாம். 32 24 ஆட் பண்ணால் நமக்கு 56 கிடைக்குது. அப்போ ப்ளஸ் 56Wன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 4W² அப்படியே வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 285 இருக்கு இல்லையா, இதை வந்து நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ அந்த பக்கம் கொண்டு போகும்போது அது என்ன ஆகும்னா மைனஸ் 285 மாறிடும். இங்கே 0 போட்டுக்கலாம், ஏன்னா எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போகலாம். ஓகே, அப்போ 0 ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்குது. கான்ஸ்டன்ட்னா வேரியபிள் இல்லாமல் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் W² இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். 4W², அப்புறம் W இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் 56W. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. அப்போ வேறு வேறு சிம்பிள் இருந்தால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா 285ல் இருந்து 192 மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 இங்கே பார்த்தீங்கன்னா 18 வருமா, 18ல் 9 போச்சுன்னா 9, அப்போ 93ன்னு வந்துடும். ஆனால் பெரிய நம்பர் டெசிமல் மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் 93 அப்படின்னு கிடச்சிடும். இப்போ நான் வந்து இது எந்த சைடும் இது எந்த சைடும் ஆர்டர் மாற்றி எழுதிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 4W² ப்ளஸ் 56W மைனஸ் 93 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறேன். இது இங்கே எழுதிட்டு இது இங்கே எழுதிக்கிறேன், எப்படி வேணால் எழுதிக்கலாம். இப்போ இதை ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணியும் சால்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஃபார்முலா மெத்தடை யூஸ் பண்ணியும் இந்த குவாட்ரேட்டிக் இக்குவேஷனை சால்வ் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ வந்து ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 4யும் 93யும் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 93 × 4 பார்த்தீங்கன்னா 3 4s are 12 பேலன்ஸ் 1, 9 4s are 36, 36 + 1 37 வருதா. அப்போ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 372 வரணும். அதாவது இது ப்ளஸ் இது மைனஸ், அதனால் மைனஸு. அப்புறம் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது 372 வருது. இங்கே பார்த்தீங்கன்னா டபிள்யூட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, ப்ளஸ் 56 இருக்குது. ஆட் பண்ணால் 56 வரணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது. இப்போ இங்கே வந்து என்ன சிம்பிள் இருக்கும் அந்த சிம்பிள் இங்கே போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து மைனஸ் இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வரணும். அப்போ கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்து மைனஸில் இருக்கணுன்றதுனால இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ வேறு வேறு சிம்பிள் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒன்றுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணால் தான் இந்த நம்பர் கிடைக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த 2 நம்பர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபேக்டர்ஸ்லாம் எழுதிட்டு வரலாம். எந்தெந்த டேபிள் ஃபஸ்ட்டு 1 டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 டேபிளில் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு 1 × 372 போட்டோன்னா நமக்கு இது கிடைக்கும். அப்போ ஒரு நம்பர்லேருந்து ஒன்று மைனஸ் பண்ணோம் இல்லையா, அப்போ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணாலும் நமக்கு 56 கிடைக்காது. அப்போ இது கண்டிப்பாக வராது. இப்போ 2 டேபிளில் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 டேபிளில் எது கூட மல்டிப்ளை பண்ணால் 372 வருதுன்னு பார்க்கணும். அப்போ 372 இருக்கு இல்லையா, அதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க 1 டைம். இது பார்த்தீங்கன்னா 1 2s are 2, பேலன்ஸ் 1 இருக்கும். 17 வந்து 8 டைம்ஸ் போடலாம். 8 2s are 16 வருமா, பேலன்ஸ் 1, அப்போ 6 டைம்ஸ் வந்துடும். 186 டைம்ஸ் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு பெரிய நம்பராக வருது. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணாலும் நமக்கு 56 வர சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் 3 டேபிள் பார்க்கலாம். 3 டேபிளில் வந்து இதை டிவைட் பண்ணும்போது 1 3s are 3யா, அப்போ வந்து இது வந்து 2 3s are 6 போட்டுக்கலாம். இப்போ பேலன்ஸ் 1 வருமா, 12 வந்து 4 டைம்ஸ் வந்துடும். அப்போ இதுலேருந்து இதை சப் பண்ணாலும் நமக்கு 56 கிடைக்காது. அப்போ கண்டிப்பாக 3 டேபிள் வராது. நெக்ஸ்ட் 4 டேபிள் பார்த்தீங்கன்னா 4 டேபிளில் இதை டிவைட் பண்ணும்போது 9 4s are 36 வருமா, அப்போ பேலன்ஸ் 1 வரும். 12 வந்து 3 டைம்ஸ் வந்துடும். அப்போ இதுலேருந்து இதை சப் பண்ணாலும் நமக்கு 56 வராது. 5 டேபிளில் கண்டிப்பாக இந்த நம்பர் வராது. அப்போ 6 டேபிள் எடுத்துக்கிறோம். 6 டேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 6 are 36 வரும் இல்லையா. அப்போ 6 டைம்ஸ் போட்டுக்கிறேன். அப்போ பேலன்ஸ் 1 இருக்கும். 12 வந்து 2 டைம்ஸ் வந்துடும். இப்போ பாருங்க, 62லேருந்து 6 மைனஸ் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக 56 கிடைக்கும். அப்போ இது ரெண்டும் தான் ஃபேக்டராக இருக்கும். பெரிய நம்பர் எப்பவுமே இங்கே போட்டுக்கோங்க 62, சின்ன நம்பர் என்ன இருக்குது 6 இருக்குது, இங்கே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது இது கிடைக்கும், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும். நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்படி போட முடிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்து அப்படியும் போடலாம். இது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அப்படி கூட போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுங்க கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 4 இருக்குது. அப்போ நான் 4ஆல் இங்கே 2 சைடும் டிவைட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து என்ன வேரியபிள் இருக்குன்னா W இருக்குது, நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கிறேன். இது 3 டைம், இது 1 டைம். இது 2 டேபிளில் 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அதே மாதிரி இது 2 டேபிளில் இது 3 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு இங்கே என்ன வருதுன்னா 2W + 31 கிடைக்குது. 2W + 31 அப்படின்ட்டு கிடைக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2W - 3 அப்படின்னு கிடைக்குது. ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து 2W + 31 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்க போகிறேன். இன்னொன்று 2W - 3 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ 2W ஈக்குவல் டு இந்த +31 அந்த சைடு போகும்போது -31 வந்துடும். அப்போ W உடைய வேல்யூ -31/2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2W ஈக்குவல் டு இந்த -3 இந்த சைடு போகும்போது +3 மாறிடும். W ஈக்குவல் டு 3 இந்த மல்டிப்ளைல இருக்க 2 இந்த சைடு வரும்போது
டிவைட்ல வந்துடும். இப்போ நமக்கு 2 வேல்யூ கிடைச்சிருக்கு. நம்ம கண்டுபிடிச்சிருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாத்வேவுடைய வித்து வந்து நமக்கு எப்பவுமே நெகட்டிவா வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ இந்த இடத்துல நாட் பாசிபிள் அப்படின்னும் எழுதலாம், இல்லைன்னா வித்து கேனாட் பி நெகட்டிவ் அப்படின்னும் எழுதலாம். ஓகே, எழுதியாச்சு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வித் வந்து நம்ம சொல்லக்கூடாது, அதனால இதை நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். இப்போ 3 வந்து இன்சைட் போட்டுக்கிறேன், 2 வந்து அவுட் சைட் போட்டுக்கிறேன். இப்போ 1 டைம் வந்து நம்ம 2 போட்டுக்கலாம். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருமா? அப்போ இங்கே டாட் வச்சு இங்கே 0 சேர்த்துக்கிறேன். இப்போ 5 டைம்ஸ் வந்து 10 கிடைச்சிடும். அப்போ 1.5 கிடைக்குதா? அப்போ அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். தேர்ஃபோர் வித் ஆஃப் யர் பாத்வே இஸ் 1.5 போட்டு அந்த யூனிட் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும், மீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.